தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க. மறந்துடாமல் இது செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சனி பிரதோஷ அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல, கடவுளுக்கே வந்திருந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோம். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே ராகு, களத்திர ஸ்தானத்தில் கேது, 12வது வீடு விரயஸ்தானத்தில் சனி பகவான், 7.5 சனி உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 7.5 சனியில் முதல் பாகம் விரய சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதோட குரு பகவான் வந்துட்டு ராசிக்கு 3வது வீட்டில் இருக்காரு. ராசிக்கு அதிபதி. இதுதான் வருட கிரகங்களுடைய ஒரு அமைப்பு. இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் எந்த ஜோசியத்தில் போனாலும் இது சொல்லிடுவாங்க. நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சிட அவனு சொல்லிடல. இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நல்லது கொடுக்குறதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, அதை தாண்டி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது நல்லது கிடைக்குமா ஜோசியரே, வருஷ கிரகம் தான் ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறதா எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இதை கேட்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவும் களத்திரத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அது முள்ள கொஞ்சம் அடங்கும். பிரிஞ்சு போன கணவன் மனைவிலாம் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காதல் உறவில் காதலியை பிரிஞ்சு போகிறது அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அதாவது நிறைய பிரேக்கப் ஆகி போகிறது, இந்த பிரேக்கப் ஆகி போகிறது இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே மாறும். அதாவது பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குரு வந்துட்டு மங்கள யோகம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 3வது வீட்டில் மங்கள யோகம் அடைஞ்சிருக்கிறாரு. சரி, குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மங்கள யோகம் அடைகிறப்ப பார்வைக்கணும் பலன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அதிதீவிரமாக போகும். குருவோட பார்வை அப்படிங்கிறது சாதாரணமாக ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்குது அப்படின்னா, இந்த மங்கள யோகம் அடைஞ்சிருக்கிறப்போ 20 கொடுக்கும். ரெட்டிப்பு லாபம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வகையில் இந்த களத்திரத்தில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. களத்திரம் அப்படிங்கிறது மனைவி, தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள் இதை குறிக்கக்கூடிய இடம். அங்கே போய்ட்டு கேது உட்காந்துக்கிட்டு தொந்தரவு அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கூட்டு தொழில் செஞ்சால் கூட்டாளிகளோட பிரச்சனை, நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகி போகிறது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்துட்டு கோல் மூட்டிக்கிறது, ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவனே மேல்மட்ட அதிகாரிகள் நம்மள்கிட்ட பற்றி போட்டு கொடுக்குறது, நம்ம இடத்த எப்படியாவது காலி பண்ணி ஒன்று நினைக்கிறது, வேலை பார்க்குறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாமல் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறத உண்டாக்குறது, இது எல்லாத்தையுமே கேது செஞ்சுட்டு இருந்தார். ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகுவும் அதான் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போது இந்த குரு பார்த்து கேது புனிதப்பட்டு போகிறாரு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இடங்கள் எல்லாத்துலேயுமே இதுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாக நடக்கும். இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறதுனால அப்போது கூட்டு தொழில் அப்படிங்கிறது பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு நினச்ச கூட்டாளிகள் கூட இப்போ ஒன்று சேருவாங்க. நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம முதல் போட ஒரு 10 ரூபாய்க்கு ஆள் இல்லை, நல்லது ஒரு திறமை இருக்குது, நல்லது ஒரு ஐடியா இருக்குது, இன்னொரு 10 ரூபா முதல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களுக்கு ஒரு கூட்டாளி புதுசாக வந்து சேருவாங்க. சரிவா, நான் முதல் போடுறேன், 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டு தொழிலில் 10 ரூபா லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி விரயத்தில் இருந்தாலும் காசு பணம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். 100 ரூபா செலவாகுது அப்படின்னா 100 ரூபா இங்கேருந்தாவது வந்துடும். மிச்சம் 10 ரூபா நம்ம படுத்தாட்டியும் எப்படி சொல்கிறது, யார்ட்டையும் நம்ம கடன் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி 7 சனி காலகட்டத்தில், இந்த விரைய சனி காலகட்டத்தில் ஓட்டினாலே பெரிய விஷயம் நினச்சிக்கோங்க.
ஏன்னா எதனால் இந்த வருமானம் வந்துட்டு போகுது அப்படிங்கும்போது லாபஸ்தானத்துக்கும் சனி தான் இருக்குது, விரயஸ்தானத்துக்கும் அதிபதியும் அவர் தான். அப்போ லாபாதிபதி வக்கரம், விரயாதிபதியும் அவர் தான், அவரும் வக்கரம். அப்போ விரயத்துக்கு தகுந்த ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறது வருமானத்துக்கு தகுந்த ஒரு விரயம். சரிங்களா? 10 ரூபா வராது, வந்தால் செலவாகி போயிடும். 10 ரூபா வீட்டில் கொண்டு போய் பீரோவில் வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வீட்டில் செலவுக்கு காத்துக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி நகை நட்டுலாம் கொஞ்சம் அடவுக்கு போயிடும். இந்த ஒரு காலகட்டத்தில் கடந்த காலகட்டத்தில் இந்த 7.5 சனியோ முன்னாடியோ ஒரு 6 மாதம் கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஒரு இடங்கடை வச்சுருந்துருப்பீங்க. அந்த இடம் இன்றைக்கி பல மடங்கு விலைக்கு போகும். ஐயோ தெரியாமல் கொடுத்துட்டோமே, அன்றைக்கி நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு விற்றனே, 6 மாதம் கூட ஆகலையே, இன்றைக்கி 15 லட்சங்கிறாங்களே, அப்படி போய் விழுந்துட்டேனே, ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போனவங்களுக்கு எல்லாம் கூட திரும்ப ஏதாவது ஒரு இடம் விலை கம்மியாக வரும். உங்களுக்கே பரவாயில்ல, அதுக்கு பதிலாக இது வந்திருக்கு, இதை வாங்கி போட்டுருவோம், இது பின்னால் இருக்கும், ஏதோ அதில் நம்ம கொஞ்சம் போட்டோ விட்டோம், எதையாவது இழுத்து பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ ஏதோ ஒரு நகை நட்டையும் அடகு வச்சு ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டுருங்க. அது ரொம்ப நல்லது. அதற்குண்டான ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதை செஞ்சு போடுங்க. ஒரு 10 ரூபா கடன் ஆனாலும் சரி, 10 ரூபாய்க்கு நகை நட்டை கொண்டு போய் வச்சாலும் சரி, விரைய சனி காலகட்டத்தில் கடன் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கமிட்மெண்ட்டோட ஓடி போயிடணும். கடன் கண்ணி இல்லாமல் காசு வச்சுருந்தோம் அப்படின்னா வைத்திய செலவு தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி போட்டிங்க அப்படின்னா கூட சம்பாதிச்சு கடன் அடைச்சி அதில் விரயம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது சுப விரயமாக போயிடும். அந்த மாதிரி வீட்டில் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுப சடங்குகள் செய்ய வேண்டியது இருக்குது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சு போடணும். சரிங்களா? குலதெய்வ கோயிலுக்கு தான் நேர்த்தி கடன் பண்ண ஒரு மொட்டை அடிக்கிறேன், பொங்க வைக்கிறேன், கெட்டா வெட்டுறேன் அப்படின்னா உடனே செஞ்சு போடுங்க. கடன் வாங்கியாவது இப்படி பண்ணால் விரைய செலவாக போயிடும். அதே மாதிரி சுப விரயமாக போயிடும்ல. ஒரு திருப்பதிக்கு போகிறேன், ஒரு நவகிரக சுற்றுலா போகிறேன், இந்த மாதிரி ஆலயங்களுக்கு எங்கேயாவது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து வேண்டுதல் இருந்ததுன்னா ஒரு 10 ரூபா கடனாலும் சரி பரவாயில்ல, போயிட்டு வந்துடுங்க. இதை செஞ்சிட்டோம்னா சுப விரயங்களாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாப நட்டத்துக்கு பெருசாக வேலை அப்படிங்கிறதும் இல்லை. அதே மாதிரி தொழில் ரீதியான ஒரு நட்டம் அப்படிங்கிறதும் இருக்காது. அதுதான் இந்த ஒரு மாதத்தோட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த ஒரு மாதத்தில் இந்த குருமங்கள யோகத்தால் பூமி சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், கடன் வாங்கியாவது இடம் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புதன் மாத தொடக்கத்தில் வக்ரமாகி இருக்காரு. 4க்கும் 7க்கும் அதிபதி 13 நாளைக்கு தான். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அது வக்ரமே அடைஞ்சிருந்தாலும் அவர் கேந்திராதிபதியை தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அவங்களுக்கு. அதனால் அவர் வக்ரம் அடைகிறது அப்படிங்கும்போது நல்லது தான். அதாவது வெளிநாட்டில் இருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வரும், டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு வந்துடலாம். அந்த தான் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனி ஆக போகுது அடுத்த வருஷத்தில் 2025. அது வந்துட்டு ஒரு மோசமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா ஓடி போயிருங்க. சரிங்களா? அதில் தோஷம் அடிபட்டு போயிடும். குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கஷ்டம்தான். புள்ளப்பட்டியை பார்க்காம, பொண்டாட்டியை பார்க்காம, தாய் தகப்பனை பார்க்காம, சகோதரனை பார்க்காம, சொந்த பத்தத்தை விட்டு, ஒரு நாடு நகரத்தை விட்டு, ஊடு மண்ணை விட்டு நம்ம வேறு இடத்துல போய் இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு தோஷம் கழிஞ்ச மாதிரி தான். வாய்ப்பு கிடைச்சா ஓடி போயிருங்க. நல்ல வேலையா அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரணை செஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டு வேலை பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது. அது வரும். அந்த வாய்ப்பை விடாமல் பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 13ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்துட்டு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பலம் அடைஞ்சிடுறாரு. அதுவும் நல்லது தான். 4க்கும் 7க்கும் அதிபதி பலம் அடைகிறாரு அப்படிங்கும்போது தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். அந்த மாதிரி சுகஸ்தானம் வலுவடையுது. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே உடம்பு சரியாமல் இருந்தது அப்படின்னா சரியாயிடும். ஏன்னா சனி வக்ரத்தில் இருக்கார் இல்லைங்களா? அதனால் இப்போது தாராளமாக நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறதுல இருந்து மீண்டு வந்துடலாம். சனி வக்ரத்தில் இருந்துக்கிட்டு உடலில் பிரச்சனையை கொடுப்பாரு. இந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதால அதையும் சரி பண்ணிடுவார். ஒரு 500 1000 உடம்பு சரியாகி போயிடுச்சு, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குணம் அடைஞ்சிடுவீங்க. அதே மாதிரி சிம்மராசிக்கு சுக்கரன் இருக்கார். மாதத்தில் 26 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கரன் 6வது வீட்டில் இருக்கார். 8க்கு அதிபதியான அவர் 6க்கு வராரு அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கடன் பாக்கிகள் வந்து சேர்ந்துடும். யார்கிட்டையோ இந்த பணத்தை கொடுத்துட்டு படாத பாடுபடுறேன் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நெருங்கிய நண்பன் சரி பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கடனை வாங்கி தான் கொடுத்தேன், நகை வச்சுட்டு கொடுத்தேன், திரும்ப அவன்கிட்ட வாங்கவே முடியலை, நான் என்ன பண்ணுறது, வீட்டில் இதாலே சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு ஏதாவது வேலை செய்ய போகிறது, இந்த ஊருக்கு கடன் வாங்கி ஒப்படைச்சிட்டு நம்ம கை கட்டி போய் பதில் சொல்கிறது. நம்ம 10 ரூபா செலவு கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். எவனோ திங்கிறதுக்கு நான் கடன் அடைச்சேன் அப்படிங்கிற கதையாக இருக்கும். அதனால தான் வீட்டில் சண்டை வரும். அந்த மாதிரியான ஒரு பணம்லாம் இப்போ முள்ள வசூலாகிரும். கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றபடி இந்த மாதம் தொழில் ரீதியாகவோ வேலை வாய்ப்பு ரீதியாகவும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. தினமும் குளிச்சுட்டு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானை மனசார வணங்குங்க. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தால் விளக்கு போடணும்.
அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் விளக்கு, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் விளக்கு, இதெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு நாளாவது சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலம் முழிக்கணும், அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், சரிங்களா. மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையாவது செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் கருப்பு நிற உடைகளை அணிங்க, சரிங்களா. சட்டை, பேண்ட்டு, ஒரு வேஷ்டி, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கைக்குட்டையாவது கரிசிப்பாவது கருப்பு கலரில் எப்போதுமே உடனே வச்சுக்கோங்க. கருப்பு நிற துணி அப்படிங்கிறது ஒன்றும் கூடவே இருக்கணும். இதை செஞ்சுட்டு சனிக்கிழமைகளில் அந்த கருப்பு நிற உடையோடு போயிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு ஏதோ ஒரு சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்